السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وبعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. اللهم علمني القرآن العظيم تأويله وفهمه وحكمه ومواعظه ونصايحه، وعلمني القول البليغ وفصل الخطاب والحكم الرشيد والعلم المفيد، واغفر لي ولجميع العلماء الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه، ولكل مجاهد في سبيلك بماله ونفسه. اللهم يسر ولا تعسر وتمم بالخير. أقول وبك أستعين. الحمد لله. மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளால் இந்த வகுப்பை தொடர்வதற்கு அல்லாஹு தஆலா அருள் புரிந்தான். அல்லாஹுவை பற்றி பேசுவது எப்படி மனதுக்கு மிகப்பெரிய ஒரு வலிமையை தருகிறதோ, ஈமானிய புத்துணர்ச்சியை தருகிறதோ, அதுபோன்று அல்லாஹுடைய நேசத்திற்குரிய மகத்தான தூதர், நம்முடைய உயிரினும் மேலான நமது பாசத்திற்குரிய நமது தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் பேசுவது நமக்கு நம்முடைய உள்ளங்களுக்கு அமைதியையும் நம்முடைய உள்ளங்களுக்கு விசாலத்தையும் மிகப்பெரிய ஒரு மலர்ச்சியையும் தரக்கூடியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அன்பையும் அவனுடைய தூதருடைய அன்பையும் நமக்கு சுவைக்க வைப்பானாக. ஆமீன். காது இயாத் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த உம்மத்திற்கு அல்லாஹுடைய தூதரை அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் அறிமுகப்படுத்திய விதத்தில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக தொகுக்கப்பட்ட இந்த உயர்ந்த நூல் அஷ்ஷிஃபா, அதைத்தான் அல்ஹம்துலில்லாஹ் நாம் தொடர்ந்து பல வாரங்களாக படித்து வருகிறோம். நாம் இப்போது இரண்டாவது பகுதியில் இருக்கின்றோம். அந்த பகுதியில் இன்று நாம் படிக்கக்கூடிய பிரிவு ஃபஸ்லுன் ஃபி ஃபஸாஹத்தி லிசானிஹி வ பலாகத்தி கௌலிஹி. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவன்மை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு மிக தெளிவாக சுத்தமாக பேசக்கூடியவர்கள். ஃபி ஃபஸாஹத்தி லிசானிஹி வ பலாகத்தி கௌலிஹி, அதாவது மக்களுக்கு உபதேசம் செய்பவர், அதுபோன்று கருத்துக்களை, மக்களுக்கு தேவையான சீர்திருத்தங்களை தத்துவங்களாக சொல்லி அவர்களை பண்படுத்தக்கூடியவர், நாவன்மை உடையவராக இருக்க வேண்டும். மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் நபியாக ஆக்கப்பட்ட போது அவர்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன சொன்னார்கள்? யா அல்லாஹ், என்னை நீ நபியாக ஆக்குகிறாயே, என்னால் தெளிவாக பேச முடியாது, என்னுடைய நாவிலே கொன்னல் இருக்கிறது. வ அஹி ஹாரூனு ஹுவ அஃப்ஸஹு மின்னி லிசானா, என்னுடைய பெரிய சகோதரர் ஹாரூன் இருக்கிறார், அவர் என்னை விட தெளிவாக நன்கு பேசக்கூடியவர், சுத்தமான வார்த்தைகள் உடையவர். அஃப்ஸஹு மின்னி லிசானா, எனவே அவரை நபியாக ஆக்கு, அல்லது அவரை எனக்கு வ அஷ்ரிக்குஹு ஃபீ அம்ரி, எனக்கு நீ கொடுத்த இந்த நுபுவத்திலே அவரையும் நீ என்னோடு சேர்த்து விடு என்பதாக அல்லாஹ்விடத்திலே வேண்டினார்கள். ஆக இந்த வசனத்திலிருந்து, இது போன்ற வசனத்திலிருந்து அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள்? நபிமார்கள் மிக தெளிவான பேச்சுடையவர்களாக இருப்பார்கள். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. சொல் தெளிவாக இருக்குது,
ஆனால் கருத்து ஆழமில்லை என்றால் பிரயோஜனம் இல்லை. எத்தனையோ பேர் ரொம்ப அற்புதமான வார்த்தைகள், நுணுக்கமான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. ஆனால் அந்த வார்த்தைகளை எங்கு பயன்படுத்தணும், இடம் பொருள் ஏவல், எந்த இடத்தில் அந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும், அதுபோன்ற அந்த வார்த்தைகளை ஒன்றன் பின் ஒன்றாக எப்படி அமைக்க வேண்டும் என்ற அந்த அமைப்பு தெரியாதவர்களாக இருப்பார்கள். ஆக இலக்கண இலக்கியங்களுடைய ஆழமான சொற்கள் தெரிந்தால் மட்டும் போதாது, அந்த சொற்களை எந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவும் இருக்க வேண்டும். அதுதான் அரபி மொழியில் ஃபஸீஹ் பலீக் என்று சொல்வார்கள். ரப்பி ஸித்னி இல்மா அல்லாஹும்ம யஸ்ஸிர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஸீஹாகவும் இருந்தார்கள், பலீகாகவும் இருந்தார்கள். அதாவது மிக தெளிவான சொற்களை பேசுபவர்களாகவும் இருந்தார்கள். இடத்திற்கு ஏற்ப பொருத்தமான சொற்களை தேர்ந்தெடுத்து ஆழமான கருத்துக்களை கொடுக்கக்கூடிய வாக்கியங்களை மக்களுக்கு போதிப்பவர்களாக இருந்தார்கள். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சும் அழகாக இருக்கும், அதனுடைய கருத்தும் ஆழமாக இருக்கும். புரியுதுங்களா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேச்சும் அழகாக இருக்கும், அந்த பேச்சினுடைய கருத்தும் ஆழமாக இருக்கும், கருத்துகளுடையதாக இருக்கும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பெருமைப்படுத்துகிறோம், மதிக்கிறோம், அவர்களை உயர்வுபடுத்துகிறோம். அவர்களுடைய சிறப்புகள், அவர்களுடைய உன்னதங்கள், அவர்களுடைய ஸ்பெஷாலிட்டி, அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய அந்த தனித்துவங்கள், ஹசாயிஸ், மீசாத், அதில் ஒன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபி மொழியில் அவர்களுக்கு முன்னால் வந்த ஐயாமுல் ஜாஹிலியால அவர்களுக்கு முன்னால் வந்த அரேபிய கவிஞர்கள், அரேபிய இலக்கணவாதிகள், அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் வந்த அரபு கவிஞர்கள், இலக்கணவாதிகள், இவர்கள் எல்லாருடைய அரபி மொழியின் பாண்டித்துவத்தை ஒரு பக்கம் வைத்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அரபி மொழியினுடைய அந்த திறமையை, பாண்டித்துவத்தை ஒரு பக்கம் வைத்தால், கண்டிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாண்டித்துவம், அவர்களுடைய திறமை அனைத்தையும் மிகைத்ததாக, உயர்ந்ததாக, கனமானதாக இருக்கும். புரியுதா? அதை பற்றி தான் இமாம் அவர்கள் இந்த பாடத்தில் நமக்கு பேச போகிறாங்க. இன்ஷா அல்லாஹ் ஓரளவுக்கு இன்று நம்ம பார்ப்போம். அதுக்கு பிறகு ஒரு 15-20 நிமிஷம் கேள்வி பதிலோ அல்லது வேறு ஏதாவது நம்ம செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இந்த பிரிவை முழுசாக படித்து அர்த்தத்தை புரிஞ்சு அதற்கு விளக்கங்கள் சொல்கிறதுக்கு சரியான முறையில் இன்று ஏற்பாடு செய்ய முடியல. சரியா? நான் எப்போதும் போல் இருக்கக்கூடிய வகுப்புன்னு நினச்சி காலையில் படித்து போன்னு இருந்தேன். கடைசியில் இந்த பிரிவை திறந்து பார்த்தா தான் தெரியுது, ஆஹா, இதனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம அகராதியை தேட வேண்டியது இருக்குது. அந்த அகராதியில் இருக்கக்கூடிய 10, 20, 30 வார்த்தைகள்லேருந்து எந்த வார்த்தை இங்கே பொருந்துதுங்கிறத அடுத்து நம்ம தேட வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் ஒரு விளக்க உரையும் அல்ஹம்துலில்லாஹ் கிடைச்சதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. முடிந்தவரை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். கவனிங்க. ஃபஸ்லுன் ஃபி ஃபஸாஹத்தி லிசானிஹி வ பலாகத்தி கௌலிஹி வ அம்மா ஃபஸாஹத்துல் லிசானி வ பலாகத்துல் கௌலி வ அம்மா ஃபஸாஹத்துல் லிசான் வ பலாகத்துல் கௌல் فقد كان من ذلك بالمحل الأفضل والموضع الذي لا يجهل. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாவன்மை, அதுபோன்று சொல் ஆழம், இதில் எந்த அளவு சிறப்பான உயர்வான ஒரு தகுதியில் இருந்தார்கள் என்றால் அது அறியப்படாத ஒன்றல்ல. அவர்கள் சலாமத்து தபீன், அவர்கள் சலாமத்து தபீன். தப என்று சொன்னால் இயல்பு, சலாமத் என்று சொன்னால் அது பாதுகாக்கப்பட்டது. அதாவது ஒருவருடைய பேச்சு சுத்தமானதாக, தெளிவானதாக, நல்ல வார்த்தைகள் உடையதாக, நல்ல கருத்துகள் உடையதாக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய இயல்பு, பண்பு சுத்தமானதாக, அவருடைய வளர்ப்பு சுத்தமானதாக, அவருடைய
உள்ளத்தில் பதிந்திருக்கக்கூடிய சிந்தனைகள் சுத்தமானதாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாமத்து தபீன், அவர்களுடைய இயல்பு மிகவும் பாதுகாக்கப்பட்ட இயல்பாக, சுத்தமான இயல்பாக, நேரிய இயல்பாக இருந்தது. வ பராஅத்து மன்ஸஇன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பேச்சை எந்த இடத்தில் பேச வேண்டும், பேச்சை எந்த இடத்தில் பேச வேண்டும் என்ற அந்த திறமை உடையவர்களாக இருந்தார்கள். பராஅத் என்று சொன்னால் திறமை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பேச்சில் எந்த வார்த்தையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற திறமை உள்ளவர்களாக இருந்தார்கள். வ ஈஜாஸ மக்தஇன், வ ஈஜாஸ மக்தஇன். மக்தா என்று சொன்னால் நம்ம கட்டிங் ஷார்ட்ஸ்ன்னு சொல்கிறோமா இல்லையா, அவர்களுடைய ஒரு வார்த்தையும் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது ஒரு வாக்கியத்தை முடிப்பாங்க பாருங்க, அந்த ஒரு வாக்கியம் அதான் மக்தா, அது சுருக்கமானதாக இருக்கும். வனசாஅத லஃப்தின், அதே நேரத்தில் அந்த வாக்கியத்தினுடைய சொற்கள் எப்படி இருக்கும் என்றால், அந்த ஹாலிசம் மின் ஷவாயிபி தனாஃபுர், அதாவது கரடுமுரடான சொற்களை உடையதாக அந்த வார்த்தை இருக்காது. ஒவ்வொரு மொழியிலையுமே 2 பகுதி இருக்கும். தமிழ்லையும் இருக்குது, தமிழில் நல்ல திறமையானவங்களுக்கு தெரியும், அதே போல் ஆங்கில மொழியில் திறமையானவங்களுக்கு அதில் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். இந்த அரபி மொழியில் எப்படின்னு சொன்னால், ஒரு 3 வகையாக இதை குறைஞ்சது உதாரணத்துக்கு பிரிக்கலாம். எப்படின்னு சொன்னால், ஒரு வகை அந்த தொழிலில் உள்ளவங்க தான் அந்த வாக்கியத்தையே புரிய முடியும். அதாவது ஐயாமுல் ஜாஹிலியாலையும் அந்த அரபிய இலக்கியத்தில் ஒரு மேல்மட்ட தகுதியில் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தைகளே தெரியும். அவங்களுக்கு கீழே உள்ளவங்களுக்கு அது தெரியவே தெரியாது. அந்த வார்த்தைகளை அவங்க ஒரு தடவை சொன்னால் அடுத்தவர்களால் திருப்பி சொல்லவும் முடியாது. நான் சில விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வில் உங்களுக்கு அதை எடுத்து வச்சு சில விஷயங்களை போட்டு காட்டுறேன் யூடியூப்லேருந்து. கரடுமுரடா வார்த்தைகள் இருக்கும். ஒரு தடவை சொன்னால் அந்த வார்த்தையை நீங்கள் திருப்பி சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கரடுமுரடான வார்த்தைகள் நினைவிலே வைத்துக்கொள்ள முடியாது. அதே கருத்தை அடுத்து இலகுவான வார்த்தைகளை கொண்டு, கேட்பதற்கு ருசியான வார்த்தைகளை கொண்டு சொல்லலாம். இந்த வார்த்தைகளும் பொதுவாக கேட்கப்படாத ஆழமான வார்த்தைகளாக இருக்கும். ஆனால் சொல்வதற்கு லேசாகவும் இருக்கும், கேட்பதற்கு இனிமையாகவும் இருக்கும். இது 2வது வகை. 3வது இருக்கிறது கடைசி, அதாவது நாம் பயன்படுத்தக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் நாம் கேட்கக்கூடிய பேசக்கூடிய நல்ல சொற்களை கொண்டு தெளிவாக பேசுவது. இது 3வது கடைசி. இதுலேயும் அடுத்து இதையே எந்த அளவுக்கு ரொம்ப பேர் புரியுறாங்கிறது கஷ்டம். ஹயர். ஆனால் இப்போ கவிஞர்கள் இருக்காங்க பாருங்க, யாரு? ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய கவிஞர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? இவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சபுல் முஅல்லகாத், இன்னும் இது போன்ற பல, அதாவது கவிதை தொகுப்புகள்னு சொல்லுவாங்க, சபுல் முஅல்லகாத்து நிறைய இருக்குது. இந்த கவிஞர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன நோக்கம் என்று சொன்னால், தன்னை போன்று வேறு யாரும் அந்த கவிதையை சொல்லி இருக்கக்கூடாது, தன்னை போன்று வேறு யாரும் அந்த கருத்தை சொல்லி இருக்கக்கூடாது. ஏன்னா அது ஒரு போட்டி உலகம். கவிதைகள் என்பதும் கட்டுரைகள் என்பதும் ஒரு போட்டி உலகம். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்காக, தன்னுடைய ஆழ்ந்த அறிவையோ தத்துவத்தையோ வெளிப்படுத்துவதற்காக வேண்டி இருக்கக்கூடிய ஒரு துறை அது. அப்போ அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், சொற்கள்லையே ரொம்ப கடினமான சொற்களை தங்களுடைய கருத்துகளுக்கு தேர்ந்தெடுப்பார்கள். எந்த சொற்களை பாமரர்களால் சொல்ல முடியாதோ, அதுவும் படித்தவர்களாலும் கூட பயிற்சிக்கு பின்னாலே தவிர சொல்ல முடியாது. படித்தவங்களா இருந்தால் கூட
அதற்குன்னு அவங்க பயிற்சி எடுத்து 1க்கு 2 தடவை 3 தடவை சொல்லி பார்த்தாதான் அந்த சொற்களை அவங்களால சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு சொற்களை அவர்கள் அந்த தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த போட்டியின் நோக்கம் அல்ல. காரணம் என்ன? அவர்கள் போட்டி அற்றவர்கள். அவர்களை யாரும் போட்டி போட முடியாது. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச முடியும் என்று இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி பேசவில்லை. அவர்களுடைய சொற்கள் நயமானதாக இருக்கும், கருத்துகள் ஆழமானதாக இருக்கும், கேட்பதற்கு இனிமையானதாக இருக்கும், புரிவதற்கு தெளிவானதாக இருக்கும். அந்த தத்துவத்தை அதனுடைய எல்லை வரை சென்று சொல்வதிலே மிகவும் ஒரு தெளிவை தரக்கூடியதாக இருக்கும். அதுதான் அந்த வாக்கியம் சுருக்கமாக இருக்கும். சொல் சுத்தமாக இருக்கும். கருத்து தெளிவாக விரிவாக அடர்த்தியாக இருக்கும். பொருட்கள் சரியாக இருக்கும். ஆனால் அப்படிலாம் பேசணுங்கிறதுக்காக வேண்டி மெனக்கட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச மாட்டாங்க. அது தானா அவங்களுக்கு வரும். ஊத்திய ஜவாமி அல் கலிமி, அவர்களுடைய சொற்கள் வாக்கியங்கள் அதாவது ஒன்றுபட்டதாக. ஜவாமி அல் கலிம் என்று சொன்னால் ஒன்றுபட்ட வாக்கியங்கள்லாம் என்ன? சொல்லு சுருக்கமாக தான் இருக்கும், ஆனால் அதுக்குள்ளார இருக்கக்கூடிய கருத்துகள் ரொம்ப டீப் ஆழமாக இருக்கும். அதாவது நச்சுன்னு சொல்லுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம தமிழில் நம்ம புரியறதுக்கு சொல்கிறதா இருந்தால் ஒன்றை சொன்னால் அதை நச்சுன்னு சொல்லணும். பாருங்கள், இன்னமல் அமாலு பின்னியாத் முடிச்சுட்டாங்க. இன்னமல் அமாலு பின்னியாத் முடிஞ்சிச்சு. இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறாங்க, அறிஞர்கள் ஃபிக்ஹ் கலையினுடைய அறிஞர்கள் 500 சட்டங்கள் எடுத்திருக்காங்களாம். எதில் இன்னமல் அமாலு பின்னியாத் என்பதில் 500 சட்டங்கள். சுப்ஹானல்லாஹ். அதே போல் எத்தனை வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வார்த்தை. அத்தீனு அந்நஸீஹா முடிச்சிட்டாங்க. மார்க்கம் என்பது நன்மையை நாடுவது முடிச்சிட்டாங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு ஹதீஸை எடுத்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மரி தர்க்குஹு மாலா யானி, ஒரு மனிதனுடைய இஸ்லாம் அழகிய நிலையில் இருக்கிறது என்பதற்குரிய அடையாளங்களில் ஒன்று என்ன? தேவையற்றதை அவர் விடுவது. அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் ஃபல்யக்குல் ஹைரன் அவு லியஸ்முத், நன்மையை பேசட்டும், இல்லை என்றால் வாய் மூடி இருக்கட்டும். இப்படி நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான சொற்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்கிறார்களே, வழவழ என்று பேசியதில்லை. ஒவ்வொரு சொல்லும் சுருக்கமான சொல்லாக இருக்கும், கருத்துகள் ஆழமானதாக இருக்கும். வஹுஸ்ஸ பிபதாயிஇல் ஹிகமி, வஹுஸ்ஸ பிபதாயிஇல் ஹிகமி, வஹுஸ்ஸ பிபதாயிஇல் ஹிகம். பதீஅ என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வுடைய பெயர்களை இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. பதீஉஸ் ஸமாவாத்தி வல் அர்தி, நூதனமானவன், அதாவது முன்மாதிரியின்றி படைக்கக்கூடியவன். பதீஉடைய அர்த்தம் யா முப்தி என்று சொல்லுவாங்க. அல் ஹிகம் என்றால் ஹிக்மத்தினுடைய பன்மை, ஞானங்கள், தத்துவங்கள். வஹுஸ்ஸ பிபதாயிஇல் ஹிகம், அதாவது தத்துவங்கள் ஞானங்களில் முன்மாதிரி இல்லாத, அதாவது யாரும் இதற்கு முன்னால் அப்படி சொல்லி இருக்காத தத்துவங்கள் அவர்களுக்கு விசேஷமாக வழங்கப்பட்டன. நீங்கள் ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய தத்துவ ஞானிகள், சிந்தனைவாதிகள், அதே போல் அரபி மொழியிலையும் சரி வேறு மொழியிலையும் சரி, இப்போ எத்தனையோ தத்துவவாதிகள், சமூக சீர்திருத்த செய்பவர்களெல்லாம் சமூகத்தில் முன்னாடி வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய புத்தகங்கள், அவர்களுடைய தத்துவ தொகுப்புகளை எல்லாம் ஒன்று சேருங்க. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய தத்துவங்களை, ஞானங்களை ஒரு பக்கம் வைங்க. இதில் இல்லாதது இதில் இருக்கும், இதில் இல்லாதது தான் இதில் இருக்கும். இவர்கள் பக்கங்களாக பேசியதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சொற்களில் பேசி முடித்திருப்பார்கள், சில சொற்களில் பேசி முடித்திருப்பார்கள். உதாரணத்துக்கு, ஒரு சமூகத்தை சீர்திருத்துறதுக்கு, பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது, சமூகத்தில் எப்படி ஒத்துமையாக இருக்கணும், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு என்னென்ன தேவை,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன 2 ஹதீஸை பாருங்க. அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி முடிச்சு. மொத்த செய்தியையுமே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடித்து விட்டார்கள். முஸ்லிம் என்றாலே யார்? அவனுடைய கரத்தால், அவனுடைய நாவினாலும் கரத்தாலும் பாதுகாப்பாக இருப்பவர் முஸ்லிம். முடிந்து. அதாவது பிறருக்கு தொந்தரவு தராம, அதாவது பிறருக்கு கஷ்டம் தராம, மனவேதனை தராம, சமூகத்தில் சமூக கேடுகளை செய்யாமல், பிறருக்கு ஆபத்துகளை விளைவிக்காமல் இருக்க வேண்டும் என்பதை எவ்வளவு அழகா ரத்தின சுருக்கமாக அழகா சொல்லி முடிச்சுட்டாங்க. அதை ஒழுக்கத்தோடையும் சம்பந்தப்படுத்தினார்கள், மறுமையோட சம்பந்தப்படுத்தினார்கள், மார்க்க பற்றோடு சம்பந்தப்படுத்தினார்கள். ஒரே வாக்கியத்தில் முடிச்சுட்டு போயிட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமா, இன்னும் எவ்வளவு அழகா சொன்னாங்க. தனக்கு விரும்புவதை தனது சகோதரனுக்கு விரும்பு. முடிஞ்சு, அவ்வளவுதான். மொத்த சாப்டர் க்ளோஸ். அனைத்து நன்மைகளின் தத்துவங்களையும் ஒரே ஒரு வாக்கியத்திற்குள் முடித்துவிட்டு சென்று விட்டார்கள். தனக்கு விரும்புவதை தனது சகோதரனுக்கு விரும்புவது. அல்லாஹு அக்பர். அதான் வஹுஸ்ஸ பிபதாயிஇல் ஹிகமி, அவர்கள் விசேஷமாக வழங்கப்பட்டார்கள், அவர்கள் சிறப்புப்படுத்தப்பட்டார்கள். எதை கொண்டு? பிபதாயிஇல் ஹிகமி, ஞானங்கள் தத்துவங்களில் முன்மாதிரியற்ற தத்துவங்களை கொண்டு. யாரும் அதுபோன்று சொல்லி இருக்கவில்லை. அப்படிப்பட்ட தத்துவங்களை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேஷப்படுத்தப்பட்டார்கள், சிறப்பிக்கப்பட்டார்கள். வஉல்லிம அல்சினத்தல் அரபி, அரபு மக்களுடைய அத்தனை மொழிகளும் அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டன. சரி, ஒருத்தர் கவிஞராகிறாரே, எப்படி கவிஞராக முடியும்? ஒரு தத்துவவாதி பெரிய தத்துவவாதியாக, மொழியாளர் ஒரு பெரிய மொழியாளராக ஆகிறாரு, எப்படி ஆக முடியும் என்று சொன்னா, அது போன்ற ஒரு கவிஞரோட, அது போன்ற ஒரு ஆசிரியரோட, அது போன்ற ஒரு மொழியாளரோட அவர் நீண்ட காலம் பயணிக்கும் போது, படிக்கும் போது, அவரோடு பழகும் பொழுது, அந்த மாதிரியான மக்களுக்கு மத்தியில் இருக்கும் பொழுது அந்த திறமை அவருக்கு கொடுக்கப்படும். இங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவற்றையெல்லாம் கற்றுக்கொள்வதற்காக, இங்கதான் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும், இவற்றையெல்லாம் கற்றுக்கொள்வதற்காக தனியாக முயற்சி எடுத்து பிரயாசைப்பட்டு அவர்கள் ஆசிரியராக, கவிஞராக, பேச்சாளராக தேடிச் செல்லவில்லை. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இவை அனைத்தும் அவர்களுக்கு இயல்பாக கற்பிக்கப்பட்டது. வஉல்லிம அல்சினத்தல் அரபி, கவிஞர்களுடைய அந்த கவிகளை படிக்காமலேயே, அந்த கவிஞர்களோடு பழகாமலேயே, அதுபோன்று பேச்சாளர்களோடு அவர்கள் தோழமையில் இல்லாமலேயே மிக சிறப்பான பிரசங்கத்தை தரக்கூடியவர்களாக, கவிதைகளிலே பயன்படுத்தப்படக்கூடிய சொற்களை விட மிக தெளிவான, அழகிய, சுருக்கமான சொற்களை தேர்ந்தெடுத்து பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். வஉல்லிம அல்சினத்தல் அரபி, அரபுகளுடைய ஆழமான மொழிகள் அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டிருந்தன. யுகாதிபு குல்ல உம்மத்தின் பிலிசானிஹா, ஒவ்வொரு உம்மத்திடத்திலும் அவர்கள் பேசுவார்கள் அந்த உம்மத்துடைய மொழியை கொண்டு. அரபு மொழியில எப்படி ஒவ்வொரு மொழியிலையும் இந்த அதாவது வழக்கம் பழக்கம் இருக்குமோ, அதே போன்று எப்படி அரேபிய தீபகற்பம் யமன் நாட்டிலிருந்து இந்த பக்கம் ஹிஜாஸ் வரைக்கும், இந்த பக்கம் மிஸ்ர், சிரியா, ஷாம், அப்புறம் பாலஸ்தீன், இந்த பக்கம் ஜோர்டான், இப்படியாக பறந்து விரிந்த இந்த அரேபிய தீபகற்பத்திலே அந்த நிலப்பரப்பில் வசிக்கக்கூடிய எல்லா அரபுகளும் ஒரே தொனியில் பேசுபவர்கள் அல்ல. எழுத்துகள், நம்ம அலிஃப் பா தா ஜீம் சொல்றோமா இல்லையா, அரபு எழுத்துகள், அந்த எழுத்துக்களை ஒரே மாதிரி உச்சரிப்பவர்களும் இல்லை. அதற்கு பிறகு அந்த கருத்துகளுக்கான சொற்களை தேர்ந்தெடுப்பது, ஒரே கருத்துதான், ஆனால் ஹிஜாஸிலே அதற்கு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படும், மிஸ்ரிலே அதற்கு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படும், யமனிலே அதற்கு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படும். இப்படியாக ஒவ்வொரு இடத்திலும் ஒரே கருத்தை குறிப்பதற்கு மாறுபட்ட சொற்கள் பயன்படுத்தப்படும். புரியுதா? இங்க பயன்படுத்துற வார்த்தையை அங்க போய் பயன்படுத்தினா அவங்க நீங்க நாடுன்னு அர்த்தத்தை எடுக்க மாட்டாங்க.
நீங்கள் எந்த அர்த்தத்தில் அதை பயன்படுத்துறீங்களோ அந்த அர்த்தத்தை அவங்க எடுக்க மாட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை நோக்கி வந்த தங்களிடத்தில் விருந்தாளிகளாக வந்த இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு வந்த அரபிய சமூகத்தவர்கள், ஏமன் நாட்டவர்கள் வந்தார்கள். அதுபோன்று ஹிஜாஸுடைய பல பகுதிகளிலிருந்து, கிராமங்களிலிருந்து வந்தார்கள். இன்னும் ஆப்பிரிக்காவினுடைய பகுதிகளிலிருந்து வந்தார்கள். அதுபோன்று பிலாது ஷாமிலிருந்து வந்தார்கள். இந்த எல்லா மக்களிடத்திலும் அவரவர் வட்டாரத்திலே எப்படி மக்கள் சொற்களை தேர்ந்தெடுத்து பேசுவார்களோ அந்தந்த பொருள்களுக்கு ஏற்ப அதுபோன்று அவர்களிடத்தில் பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். யோசிச்சு பாருங்க. அப்படி இல்லைன்னா அந்த காலத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறக்கணிக்கப்பட்டிருப்பார்கள். இவர் பேசுறது எங்களுக்கு விளங்கலை, இவர் எங்க மொழியை சேர்ந்தவர் அல்ல, அல்லது அரபியே இல்லை என்பதாக மறுக்கப்பட்டிருப்பார்கள். கவனிங்க, வஉல்லிம அல்சினத்தல் அரபி, அரபுகளுடைய லிசான், பல மொழிகள் அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டன. யுகாதிபு குல்ல உம்மத்தின் மின்ஹா பிலிசானிஹா, ஒவ்வொரு உம்மத்திடத்திலும் அந்த உம்மத்துக்குரிய மொழியிலே அவர்கள் பேசுவார்கள். வயுஹாவிருஹா பிலுகத்திஹா, அந்த உம்மத்திடத்திலே அவர்கள் சம்பாஷணை செய்வார்கள். அதாவது ஒன்று யுஹாதிப், இன்னொன்று யுஹாவிர். எல்லாமே அரபி மொழியில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமானது. தனிப்பட்ட முறையில் பேசுறது, பல பேரோட பேசுறது. இப்போ தனிப்பட்ட முறையில் பேசும் பொழுது அவருக்கு எதை புரியுமோ அதை கொண்டு பேசணும். ஒரு பல மக்களுக்கு மத்தியில் பேசும் பொழுது அங்கே எல்லாரும் இருப்பாங்க, சிறியவர்கள், நடுத்தரமானவர்கள், பெரியவர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், விவசாயிகள், தொழில் சார்ந்தவர்கள். இப்படி அவர்களிடத்தில் பேசும் பொழுது அந்த ஹிவார், டயலாக்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இன்னொன்று சொல்லுவாங்களே என்ன இருக்கு, ஹிவார், இன்டராக்ட். என்ன, அவங்க சொல்றதை கேட்டு அதுக்கு பதில் சொல்றது, நம்ம சொல்றதை கேட்டு அவங்கள்ட்ட பதிலை வாங்கிறது. ஸோ இப்படி பேசும் பொழுதும் வயுஹாவிருஹா பிலுகத்திஹா, அவர்களுடைய அந்த மொழியிலேயே அவர்கள் பேசுவார்கள். வயுபாரிஹா ஃபி மன்ஸஇ பலாகத்திஹா, அவர்கள் அந்த சமுதாயத்தவர்கள் அந்த இலக்கணத்தை எங்கிருந்து எடுப்பார்களோ, எப்படி அவர்கள் அந்த இலக்கியத்தை பயன்படுத்துவார்களோ அவர்களுக்கு போட்டியாக இருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு. அதாவது அவர்களிடத்தில் போட்டி போடணுங்கிறது நோக்கம் கிடையாது. எப்படி இருக்கும் என்று சொன்னால், அதாவது தங்கள் சமுதாயத்தில் ஒரு சிறந்த ஒரு பேச்சாளர் ஒருவர் இருக்கிறார் என்ற ரசூல், அதாவது அந்த மக்கள் நினைச்சு வச்சிருப்பாங்கல்ல. ஒவ்வொருத்தரும் நம்ம ஊரில் இவர் தாங்க ரொம்ப சிறப்பாக பேசக்கூடியவர். இன்றைய காலத்தில் மொழிங்கிறது சுத்தமாக அழிக்கப்பட்டு விட்டது. மொழியினுடைய திறமை, மொழியினுடைய அறிவை பற்றி யாருமே சிந்திக்கிறதே கிடையாது. பொதுவாக அது ஒரு குறிப்பிட்ட 1, 2, 3 மக்களுக்கு ஒதுக்கப்பட்டு விட்டது. அவங்க தான் அதில் பேசிப்பாங்க, வச்சுப்பாங்க. தனியாக இலக்கியம் அல்லது அந்த மாதிரியான ஒரு பட்டிமன்றன்னு ஒரு மாநாடு வச்சு பேசக்கூடிய அளவுக்கு தான் ஆயிடுச்சு. சமூகமாகவே பேச்சாற்றலையும் சொல்லாற்றலையும் தத்துவங்களையும் இலக்கியத்தையும் பேசப்பட்டு வந்த அந்த பழக்க வழக்கம் என்பது பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்த அந்த கல்வியை நோக்கமாக கொண்ட சமுதாயத்தில் முற்றிலுமாக எடுக்கப்பட்டு விட்டது. இல்லையா? கரெக்டா இல்லையா? இப்போ எனக்கு மொழி தெரியும் நல்லான்னு சொன்னால் போய் எங்கேயாச்சும் ஸ்கூலில் போய் டீச்சராக போ, அவனுக்கு மதிப்பு இருக்காது. புரியுதா இல்லையா? எனக்கு ஐடி தெரியும், மண்ணாங்கட்டி தெரியும்னா அவருக்கு பெரிய சம்பளம், அவருக்கு அவர் பெரிய அறிவாளி. எனக்கு ஏஐ தெரியும் அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த மாதிரி போயிடுச்சு லைன். ஆனால் இதெல்லாம் தற்காலிகமானது. எதெல்லாம்? இந்த துறையெல்லாம் தற்காலிகமானது. ஒரு துறை மிகைக்கும் போது இன்னொரு துறை செத்து போய்விடும். ஆனால் மொழி என்பது அப்படி கிடையாது. காலமாக மனிதனுடைய இயற்கையோடு இயல்போடு ஒன்றி பயணிக்கக்கூடியதாகவும், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கின்ற வரை அவனுக்கு தேவையான ஒன்றாகவும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கக்கூடியதுதான் இந்த மொழி திறமை என்பது. புரியுதா? அப்ப முன்னாடி காலத்தில் மக்கள் இந்த மொழியை கொண்டு பெருமை பேசுபவர்களாகவும், இந்த மொழியை வளர்ப்பவர்களாகவும், இந்த மொழியை கொண்டு மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தங்களை செய்பவர்களாகவும் இருந்தார்கள். ஒரு மனிதனுடைய அறிவு போற்றப்பட வேண்டும் என்றால் அவனுடைய மொழி திறமையை கொண்டு போற்றப்படும். ஒரு மனிதன் ஒரு பெரிய ஒரு சிந்தனைவாதி, தத்துவவாதி, ஒரு பெரிய மனிதன் என்று சொன்னால் அவங்களுடைய பேச்சை பார்க்கப்படும்.
புரியுதா? இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு உலகத்தில் இதே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். இன்று நாம் புத்தகங்களில் படிக்கும் பொழுது யாரை பற்றி சிறப்பாக படிக்கிறோம்? யாரிடத்தில் இந்த தெளிவான மொழி ஆற்றல் இருந்ததோ, யாரிடத்தில் தெளிவான தன்னுடைய மொழியினுடைய திறமை இருந்ததோ அவர்கள் தான் வரலாற்றில் பதிவு செய்யப்படுறாங்க. அவங்களுடைய, அதாவது நீங்கள் எதில் நீங்கள் ஒரு புத்தகத்தை எழுதினாலும் சரி, உங்களுக்கு என்ன தேவை? மொழியாற்றல் தேவை, மொழியினுடைய திறமை தேவை. அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த புத்தகங்கள் மக்களுக்கு மத்தியில் போய் சேராது, எடுபடாது, அது பயன்படுத்தப்படாது, அது கைவிடப்பட்டு விடும். ஆக எல்லாத்துக்கும் இந்த மொழி திறமை என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால தான் பள்ளிக்கூடங்களில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த மொழியை போதிக்கிறாங்க. ஏன்னா எல்லாவற்றுக்கும் இதுதான் அஸ்திவாரம் என்பதற்காக. ஆனால் அந்த போதனையில் பலவீனம் வந்து விட்டது இந்த காலத்தில். அதை ஒரு முக்கியத்துவம் கொடுத்து போதிக்கப்படக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை இல்லாமல் போய்விட்டது. சரி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயுபாதிஹா ஃபீ மன்ஸஇ பலாகத்திஹா, அந்த மக்களுடைய இலக்கண இலக்கியத்தில் அவர் அதை எங்கிருந்து எடுக்கின்றார்களோ அதிலேயே நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டி போடுபவர்களாக, அதாவது அதிலே தங்களுடைய அந்த கருத்தாழத்தை விளக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ மக்கள் எப்படி நினைப்பார்கள் என்றால், நம்ம ஊரில் இவர் தான் பெரிய பேச்சாளர், இவர் தான் பெரிய ஒரு இலக்கண இலக்கியத்தில் சிறந்தவர் நினைச்சா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசக்கூடிய பேச்சுக்கு முன்னாடி அவர் ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லி, அப்போ ரெண்டு பேருக்கு இடையில் போட்டி, அந்த போட்டியில் யார் மிகைத்து விட்டது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொல்கிறார்கள், ஹத்தா கான கஸீரும் மின் அஸ்ஹாபிஹி, ஹத்தா كان كثير من أصحابه يسألونه في غير موطن عن شرح كلامه وتفسير قوله. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி இருந்த ஹிஜாஸ் தோழர்கள், மதீனாவுடைய மக்காவுடைய அந்த தோழர்கள் இருக்கிறார்களே, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த சொல்லை நீங்கள் பயன்படுத்தினீர்களே, அதற்கு விளக்கம் என்ன என்று கேட்கின்ற நிலை பல நேரங்களிலே வந்திருக்கிறது. ஹத்தா கான கஸீரும் மின் அஸ்ஹாபிஹி யஸ்அலூனஹு ஃபீ கைரி மௌத்தினின், பல நேரங்களில் பல சமயங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்பார்கள், அன் ஷர்ஹி கலாமிஹி, உங்களுடைய பேச்சை விளக்குங்கள், வ தஃப்சீரி கௌலிஹி, நீங்கள் சொல்லியதை விவரித்து சொல்லுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வேண்டிக் கொள்வார்கள். அடுத்து இமாம் சொல்கிறார்கள், வமன் தஅம்மல ஹதீஸஹு வஸியரஹு அலிம ذلك وتحققه وليس كلامه مع قريش والأنصار وأهل الحجاز ونجد ككلامه مع ذي المشعار الهمداني وطهفة النهدي وقطن بن حارثة العليمي والأشعث بن قيس ووائل بن حجر الكندي وغيرهم من أقيال حضرموت وملوك اليمن. யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சுகளை ஆழ்ந்து சிந்தித்து பார்ப்பாரோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீரா வரலாறுகளை ஆழ்ந்து படிப்பாரோ, வத்தஹக்கஹு, அதை நன்கு ஆராய்ந்து ஆராய்ச்சி செய்து அதிலே கவனம் செலுத்தி அதை புரிவாரோ, அவருக்கு ஒரு விஷயம் நன்கு தெளிவாக தெரிந்து கொள்வார். என்ன விஷயம் அது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷிகளிடத்திலே பேசியது, அன்சாரிகளிடத்திலே பேசியது, அதுபோக அஹ்லுல் ஹிஜாஸ், ஹிஜாஸ் மாகாணத்தில் உள்ளவர்களிடத்திலே பேசியது, நஜ்து மக்களிடத்திலே பேசியது. இது மொத்த அரபுகளை கொண்டு வந்துட்டாங்க. எங்கேருந்து? மக்கா மதீனா, மக்கா மதீனாவை சுற்றி உள்ள எல்லாமே ஹிஜாஸு. அதுக்கு பிறகு இன்றைய ரியாத் பகுதி இருக்கு பாருங்க, நஜ்து, அது நஜ்து பகுதி, இந்த பகுதி எல்லாம் இவங்க எல்லாரிடத்தில் பேசுறது. புரியுதுங்க? இவங்கெல்லாம் ஒரு மொழி உடையவர்கள். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் நாட்டுக்காரர்கள் வராங்க பாருங்க. அரபி மொழி எங்கிருந்து உருவானதோ, அரபி மொழி எங்கிருந்து உருவானதோ, இன்றைக்கும் உலகத்திலேயே மிகச்சிறந்த அரபி பேச்சாளர்கள் யமன் நாட்டில் தான் இருக்காங்க. மிக சுத்தமான இலக்கிய பேச்சாளர்கள். அவங்களுடைய குழந்தை கூட அவ்வளவு இலக்கண இலக்கியமாக பேசும். அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு அந்த திறமையை கொடுத்துருக்கான்.
அதற்கடுத்து அரபி மொழியை சுத்தமாக பேசக்கூடியவங்க சூடான் மக்கள். இன்றைக்கு நீங்கள் யாரெல்லாம் வெள்ளை 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 வெள்ளையாக பார்த்து அரபுக்காரன் நினைக்கிறீங்களா இல்லையா, எல்லாம் டூப்ளிகேட். புரியுதா? அதாவது இந்த ஷாம் இவருடைய இந்த மக்கள்லேருந்து எல்லாம் கலப்பு. புரியுதுங்களா? அரபு மக்களுடைய அசல் தோல் இருக்குது, வெள்ளை வெள்ளைன்னு இருக்க மாட்டாங்க, அதாவது வெளுத்த வெள்ளையாக இருக்க மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவர்கள்? அஸ்மருல்லோன், அந்த வெள்ளை கோதுமை கலந்த நிறத்தோடு இருப்பார்கள். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி படித்தோம். புரியுதா இல்லையா? நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், இந்த மிஸ்ருக்காரங்க இருக்காங்க பாருங்க, ஆப்பிரிக்காவுடைய வெளுத்த வெள்ளை, அந்த மாதிரி இருந்தால் ஒரிஜினல் அரபு அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். இன்றைக்கி நீங்கள் மக்கா மதீனா போய் பாருங்கள், அந்த ஒரிஜினல் அரபு இருக்காங்க பாருங்க, சுத்த அட்டை கருப்புலாம் இருப்பாங்க. அதே போல் அந்த கருப்புலேருந்து அடுத்த கலருக்கு இருப்பாங்க. சொல்லப்போனால் நம்ம இந்தியர்களுடைய கலரோடு சேர்ந்து அப்படியே அந்த கலர் இணையும். இவங்க தான் ஒரிஜினல் யமன் நாட்டிலிருந்து வந்து குடியேறிய ஒரிஜினல் அரப்ஸு. அதுக்கப்புறம் இந்த வெள்ளை வெள்ளைன்னு வெளுத்திருக்காங்க பாருங்கள், இவங்கெல்லாம் யாருன்னு சொன்னால் இந்த பக்கம் மிஸ்ரு, இந்த பக்கம் ஷாம் லுபனான் இருக்கா இல்லையா, இவர்களிலிருந்து வந்து குடியேறி கலந்து போனாங்க பார்த்தீங்களா, அவர்களிலிருந்து உருவானவர்கள் இருப்பாங்க. ரப்பி ஜித்னி இல்மா அல்லாஹும்ம யஸ்ஸிர். இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இந்த யமன் நாட்டுக்காரங்க இருக்காங்க பாருங்கள். சரி, ரெண்டு விஷயத்தை சொன்னேன். ஒன்று, இன்றைக்கி அரபி மொழியை ரொம்ப சுத்தமாக பேசுகிறவங்க ஒன்று யமன்காரங்க, இன்னொன்று சூடான்காரங்க. அது போக இருக்கிற எல்லாருமே அவங்களுடைய லஹஜாக்கள் எல்லாமே கலந்து அது ஒரு தனி அரபி மொழி மாதிரி இருக்கும். அவர்கள் பள்ளிக்கூடங்களில் அரபி மொழியை படித்து தெளிவாக பேசினாலே தவிர, அதில் குறிப்பாக மார்க்க கல்வி படித்த அந்த ஆலிம்களும் அரபி மொழியை படித்தவர்களும், அதாவது அந்த லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்கள்ல, புத்தகங்களும் அதே போல் செய்திகள் பரிமாறக்கூடிய பொது சபைகள், இதில் பேசக்கூடிய மொழி தான் அரபி மொழி. அது போக அவங்க தங்களுக்குள்ளார வீடுகள்லையும் தங்களுடைய பழக்க வழக்கங்களையும் பேசுகிறது இருக்குது. அது அரபி மொழியிலிருந்து ஒரு 50 படி கீழே இறங்கி வந்து தனியாக அது ஒரு மொழி. இப்போ நம்ம ஊர் இந்த குறவங்குறத்திலாம் சொல்லுவாங்க, குறவங்குறத்தி, இவங்க பேசுகிறது தமிழ் தான். புரியுதா? ஆனால் அது வந்து தமிழான்னு சொன்னால் அது தமிழில் ஒரு 50 டிகிரியை குறைச்சிட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? அதனுடைய வார்த்தைகளாக நீங்கள் கிட்டக்க உட்காந்து கேட்டு அதை நீங்கள் எழுதி பார்த்து அப்படியே நோண்டி நோண்டி பார்த்தீங்கன்னா அது ஒரு வகையான தமிழ், காட்டு தமிழ் அது. சரியா இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஊரில் குறவங்குறத்தி பேசினா எப்படி இருக்குமோ அதுதான் இன்றைக்கு அரபுகள் தங்களுக்குள்ளார வீடுகள்லையும் கலாச்சாரங்களையும் கடைகள்லையும் பயன்படுத்திக்கிற மொழி. உண்மையான அரபி மொழி எங்கே இருக்குன்னா குரான்லையும் ஹதீஸ்லையும் புத்தகங்களில் மட்டும் இருக்குது, பேச்சுகளிலிருந்து மொத்தமாக தொலைந்து விட்டது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஷேக் இப்னு பாஸ், ஷேக் உசைமீன், இது போன்ற பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் காலமெல்லாம் தங்களுடைய வாழ்நாளெல்லாம் அரபி மொழியை சுத்தமாக்குங்க, அரபி மொழியை சுத்தப்படுத்துங்க, பேசுங்க, கற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு மக்களுக்கு அரபுக்காரன் இங்கிலீஷ் பேசிட்டா என்ன பெருமை, அல்லாஹ் தான் போதுமானவர். சரி, விஷயத்துக்கு வாங்க. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமன் தஅம்மல ஹதீஸஹு வஸியரஹு அலிம ذلك வதஹக்கஹு, யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளை ஆழ்ந்து சிந்திக்கின்றாரோ, அவர்களுடைய சீராக்களை நன்கு படிக்கின்றாரோ, அலிம ذلك, அவர் இதை புரிந்து கொள்வார். இப்போ நம்ம சொன்ன விஷயத்தை அவர் புரிந்து கொள்வார். வதஹக்கஹு, அதை அவர் தெளிவாக உறுதிப்படுத்தி கொள்வார். கண்டிப்பாக பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸுகளுங்க உலகத்தில் யாருடைய சொற்களும் அப்படி பாதுகாக்கப்படவில்லை. எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொற்கள் பாதுகாக்கப்பட்டனவோ. ஒரு மனிதனுக்குங்க உலகத்தில் அவன்தான் அவன் பேச்சை எழுதணும், இல்லைன்னா அவர் ஒரு ஆளை வேலைக்கு வச்சு எழுதணும், அப்போதான் அது பாதுகாக்கப்படும். அதுவும் அதிலிருந்து ஒரு சில விஷயங்கள் தான் பாதுகாக்கப்படும். அப்படியே அது பாதுகாக்கப்பட்டாலும் அது தலைமுறையாக வழித்தோன்றல்களாக படிக்கப்பட்டு கொண்டிருக்குமா, எல்லாராலும் அது பழக்கத்தில் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்குமா என்றால் இருக்காது. கேரண்டி கொடுக்கவே முடியாது. எவ்வளவு பெரிய தத்துவவாதியாக இருந்தாலும் சரி, அரிஸ்டாட்டாலிஸாக இருந்தாலும் சரி, வேறு டாலிஸ் எந்த டாலிஸை கொண்டு வந்தாலும் சரி, ஷேக்ஸ்பியராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, யாராவது ஒருத்தங்க 2 பேர் டிக்ஷனரியில் எங்கேயாச்சும் லைப்ரரியில் யாராச்சும் 4 பேர் பேசிக்க வேண்டியது தான். அவங்களும் எந்த காலத்தில் படிக்கிறாங்களோ. அல்லாஹு அக்பர்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய பேச்சுக்கள் அவர்களுடைய தோழர்களால் செவியுறப்பட்டு உள்ளங்களிலே பாதுகாக்கப்பட்டு அத்தனை பேச்சுகளும் ஒன்று தவறாமல் அடுத்த தலைமுறைக்கு தெளிவாக கருத்துகளோடு ஒப்புவிக்கப்பட்டு அந்த தலைமுறை மனப்பாடம் செய்து அந்த தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு ஒப்புவித்து அந்த மூன்றாவது தலைமுறை அத்தனை பேச்சுகளையும் ஒன்று விடாமல் புத்தகங்களில் பதிவு செய்து இன்று வரை அந்த புத்தகங்கள் நமக்கு முன்னால் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன, படிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன, வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன, பிரச்சாரம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, எப்படி அந்த மூன்றாவது தலைமுறை மக்கள் அந்த புத்தகங்களிலே எழுதினார்களோ இன்றும் அல்லாஹுடைய அருளால் அல்லாஹு தஆலா நாடிய விசேஷமான மக்கள் அந்த புத்தகங்களை மனப்பாடமும் செய்து வைத்திருக்கிறார்கள். இப்படி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய சஹீஹ் நூலு இமாம் புகாரி எப்படி மனப்பாடம் செய்து வைத்திருந்தார்களோ அல்லது இமாம் புகாரியுடைய மாணவர்கள் அதை எப்படி இன்று நாம் குர்ஆனை மனப்பாடம் செய்து வைத்திருப்பதை போன்று எப்படி இமாம் புகாரியுடைய மாணவர்கள் அவர்களுடைய மாணவர்கள் மனப்பாடம் செய்து வைத்திருந்தார்களோ இன்றும் அல்ஹம்துலில்லாஹ் இந்த உம்மத்தில் முழு புகாரியையும் மனப்பாடம் செய்தவர்களும் இருக்கிறார்கள். முழு புகாரியை மட்டுமல்ல, முஸ்லிமை மனனம் செய்தவர்கள், ஹதீஸ் கிதாபுகளுடைய திருமதி, அதே போல அபூதாவுத், அதே போல நசை இமாம்களுடைய புத்தகங்களை எல்லாம் மனப்பாடம் செய்து வைத்தவர்களும் அல்ஹம்துலில்லாஹ் இன்றும் இருக்கிறார்கள். புரியுதுங்களா? நீங்கள் அரபு நாடுகளில் கத்தரு, அதே போல் சவுதி அரேபியா, அதே போல் இன்னும் சில நாடுகளில் ஆண்டுக்கு ஒரு முறை பெரிய போட்டி நடக்கும். நம்ம முஸ்லீமு தான் ஃபுட்பால் தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, கிரிக்கெட் மேட்ச் தானே தேடிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி போட்டியை தேடி உட்காந்து பாருங்கள். சமீபத்தில் அதாவது அரபுகள் அவங்களுடைய மொழி அவங்களுக்கு அதை படித்தாலே சீக்கிரம் வந்துடும், வேறு விஷயம். சமீபத்தில் நான் பார்த்த ஒரு போட்டியில் நம்ம இந்த ரஷ்யா ஊருக்கு பாருங்கள், ரஷ்யாவில் உள்ள ஒரு வாலிபர் ஒரு 17 வயசு இருக்கும், சுப்ஹானல்லாஹ், அரபி மொழியை படித்து 6 ஹதீஸ் கிதாபுகளையும் மொத்தமாக மனப்பாடம் செய்து விட்டு போட்டிக்கு வந்திருந்தார். என்னென்ன கிதாபு? புகாரி, முஸ்லிம், அபுதாவுத், திர்மதி, இப்னு மாஜா, நசை, 6 ஹதீஸ் கிதாபுகளையும் மொத்தமாக மனப்பாடம் செய்து விட்டு போட்டிக்கு வந்திருக்கிறாரு. என்னமோ குல் ஹுவல்லாஹு அஹது சூரால ஆயத்து கேட்டால், அல்ஹம்து சூரால ஆயத்து கேட்டால் எப்படி நம்ம சொல்லுவோமோ அந்த மாதிரி இந்த 6 கிதாபுகளிலிருந்து ஹதீஸை கேட்டால் அவர் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அப்போ என்ன, அல்லாஹு இதுதான் உயிர். அதாவது அல்லாஹு தஆலா நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்கள் உயிராக இருக்கின்றன என்றால் அது இன்றும் நாம் முயற்சி செய்வோமானால் அது நமக்கு இலகுவாக்கப்பட்ட ஒன்று தான். புரியுதுங்களா? பெரிய கஷ்டமான ஒன்று அல்ல. எதுக்கு இந்த விஷயத்தை சொல்ல வந்தோம் அப்படின்னு சொன்னால், அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த எல்லா பேச்சுகளும் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டுருச்சு. புரியுதா? இப்போ நம்ம ரசூல்லாவை இப்படிலாம் புகழ்கிறோமே, அவங்க பேச்சு அப்படி இருக்கும், அவர்களுடைய சொற்கள் அப்படி இருக்கும், அந்த சொற்களெல்லாம் இப்படி இருக்கும், அந்த கருத்துக்களெல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லி, இது கற்பனை அல்ல. இந்த இருக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு மெட்டீரியல், டெஸ்ட் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் இந்த இருக்குங்க. ஒரு ஹதீஸ் கிதாபை திறங்க, படிங்க, படித்து டெஸ்ட் பண்ணிக்கங்க நீங்களே. அதுக்கப்புறமா நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இமாம் காது இயால் ரஹிமஹுல்லா சொன்னது அதை நீங்களே உங்கள் லேபில் வச்சு டெஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த இருக்க மெட்டீரியல் இந்த இருக்க எடுத்துகிட்டு போயிருங்க. அப்போ இந்த சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸுகளை ஒரு மனிதர் எடுத்து படிப்பாரையானால் அதை அவர் யதார்த்தமாக உறுதி செய்து கொள்வார். இப்போ நம்ம சொல்றதை எப்படி கருத்தால் ஒரு நம்பிக்கை கொண்டாரோ, செய்தியால் கேட்டு புரிந்து கொண்டாரோ, அதை அவர் யதார்த்தமாக அனுபவிக்க வேண்டும் என்றால், எப்படி அதை பிராக்டிஸ், அதை உணர ஃபீல் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த இருக்கு எடுத்து படிச்சுக்குங்க. சொல்றாங்க இமாம் காது இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு இருக்கின்றதே, கவனிங்க, அதே வைங்க அப்துல் ஹலீம் ஜி. வலைஸ கலாமுஹு மஅ குரைஷ் வல் அன்சாரி வ அஹ்லில் ஹிஜாஸ் வ நஜ்த்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிகளிடத்திலே பேசியது, அன்சாரிகளிடத்திலே பேசியது, அஹ்லுல் ஹிஜாஸ் இடத்திலே பேசியது, நஜ்து மக்களிடத்திலே பேசியது இருக்கிறதே, அது தில் மிஷ்ஆர் அல் ஹம்தானி. யார் இவங்கெல்லாம்? யமன் நாட்டிலிருந்து மிகப்பெரிய கல்வியாளர்கள், பண்டிதர்கள், பெரிய அந்த யமன் நாட்டுடைய அரசர்கள், சிற்றரசர்கள், இவங்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சந்தித்தார்கள் அல்லவா, அவங்களிடத்தில் பேசியதும் இதுவும் வேறு. وقتن بن حارثة العليمي والأشعث بن قيس ووائل بن حجر وغيرهم من أقيال حضرموت. ஹதரமௌத்தினுடைய அந்த சிற்றரசர்கள், அது போன்று முலூக்கில் யமனி, யமன் நாட்டுடைய பேரரசர்கள், இவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கும் பொழுது எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்களோ அந்த பேச்சு வேறு. இங்கே நஜ்து மக்களிடத்திலே, ஹிஜாஸ் மக்களிடத்திலே, குறைஷிகளிடத்திலே, அன்சாரிகளிடத்திலே பேசியது வேறு. இவங்க பேச்சு இருக்குதே, இந்த குறைஷில் அன்சாரிகளுடைய பேச்சு, இந்த பேச்சு இருக்குதே, இது அரபுனுடைய, அதாவது அதுக்கும் இதுக்கும் நடுவில் எல்லாம். அதனால தான் அல்லாஹு தஆலா குறைஷிகளுடைய அந்த லாங்குவேஜ் இருக்குது, அதற்கு அல்லாஹு தஆலா முக்கியத்துவம் கொடுத்தான். எதற்கு? இது படிக்கப்படுவதற்கு இலகுவானது, புரியப்படுவதற்கு இலகுவானது. இப்போ இன்றைக்கு நம்மெல்லாம் சீக்கிரமாக குரானை படித்து, அரபியை படித்து சீக்கிரமாக அல்ஹம்துலில்லாஹ் ஒரு குரானை அதாவது புரிந்து கொள்வதற்கு, அரபி மொழியை பேசுறதுக்கு உண்டான அந்த நிலைக்கு சீக்கிரமாக வந்துடுறோமேனா அதுக்கு என்ன காரணம்? குறைஷிகளுடைய லாங்குவேஜ். இதே இது யமன் நாட்டுக்காரங்களுடைய அந்த லாங்குவேஜில் இருந்தால் முடிஞ்சு போச்சு கதை. இன்றைக்கு நம்ம 7 வருஷம் படித்தா பத்தாது, ஒரு 70 வருஷமாவது படிக்கணும், அப்போ தான் ஏதாவது கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள முடியும். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய அருளை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். ஹைர். அல்லாஹுமே ரப்பி ஜித்னி. அடுத்து இமாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், எப்படிலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பேச்சுகள் அதாவது இருந்தன என்பதற்கு சில உதாரணங்களை சொல்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த அமர்வில் அதை பார்ப்போம். கொஞ்சோண்டு படிக்க மட்டும் செய்கிறோம் பாருங்க. இதெல்லாம் இப்போ நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் ஒரு 15 வருஷம் அரபி மதரசால படித்தவர் இல்லை, ஆசிரியராக இருக்கவங்களிடத்துல 15 வருஷம் 20 வருஷம் ஆசிரியராக இருக்கவங்கள்ட்ட இதை நீங்கள் பயானில் படித்து காட்டிங்கன்னு சொன்னால், இந்த வார்த்தையெல்லாம் அவங்க ஒரு டிக்ஷனரி வச்சாதான் அவங்களால அதை விளக்கம் சொல்ல முடியும், பொருள் சொல்ல முடியும். பாருங்க. வன்துர் கிதாபஹு இலா ஹம்தான், வன்துர் கிதாபஹு இலா ஹம்தான், இன்னலக்கும் ஃபிராகஹா வவிஹாதஹா வஅஸாஸஹா تأكلون علافها وترعون عفاءها لنا من دفئهم وصرامهم ما سلموا بالميثاق والأمانة ولهم من الصداقة الثلب والناب والفصيل والفارض والداجن والكبش الحوروي وعليهم فيها الصالغ والقارح. இந்த வாக்கியத்தில் இந்த இன்ன லக்கும், அப்புறம் ஹா, அமானா, சதகா, மீசாக்கு, அப்புறம் சல்லமு, இந்த வார்த்தையெல்லாம் எடுத்துட்டா மிச்ச மொத்த வார்த்தைக்கும் நம்ம ஒரு அகராதியை வச்சுக்கிட்டு தான் அர்த்தமே அங்கே பேச முடியும். ஸோ அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் நாட்டு மக்களிடத்தில் எப்படியெல்லாம் பேசினார்கள், அது எவ்வளவு கருத்தாழமிக்கதாக இருந்தது என்பதை அடுத்தடுத்த அந்த அதாவது வாக்கியங்களில் பாராள இமாம் அவர்கள் சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த அமர்விலே பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப நாம் புரிந்து கொள்வதற்கு அருள் புரிவானாக. அதன் மூலமாக நமக்கு அல்லாஹுடைய தூதரின் மீது அன்பையும் பாசத்தையும் ஏற்படுத்தி அவர்களை முறையான முறையில் பின்பற்றுவதற்கு, சரியான முறையில் அவர்களை நாம் பின்பற்றுவதற்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். இது அநேகமாக இந்த கேள்வியை கேட்ட முதல் பெண்மணி நீங்களாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது அல்லாஹ் மிக அறிந்தவன். பொதுவாக நன்மைகள் என்பவை ஆதரவு வைக்கப்படக்கூடிய ஒரு விஷயம், ஆசைப்படக்கூடிய விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை பொறுத்த வரைக்கும் நேரடியாக மஸ்ஜிதுகளில் ஆண்களுடைய சஃப்புகளுக்காக சொல்லப்பட்டது தான் அந்த ஹதீஸ், முதல் சஃப்பு என்பது. அதே நேரத்தில் பெண்கள் தொழுகைக்கு வருவார்களே ஆனால் தாங்களும் முதல் சஃப்பில் தொழ வேண்டும் என்ற நியத் அவர்களிடத்தில் இருக்கின்ற வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுக்கும் அந்த நன்மை கண்டிப்பாக கிடைக்கும். அதுபோக பெண்கள் தங்களுடைய அந்த ஒதுக்கப்பட்ட வரிசையில் அவர்கள் முதல் வரிசையில் இருப்பார்களே ஆனால் இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கும் அந்த நன்மை என்பது கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். இது ஆண்களுக்கு அமலை கொண்டு கிடைக்கக்கூடிய இந்த நன்மை என்பது பெண்களுக்கு
நீயத்தை கொண்டு இன்ஷா அல்லாஹ் கிடைத்துவிடும். எப்படின்னு சொன்னால், இப்போ ஆண்களால் ஜிஹாதுக்கு போக முடியும், பெண்களால் ஜிஹாதுக்கு போக முடியுமா? போக முடியாது. அப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் ஜிஹாதுக்கு போகணுங்கிற ஆசை இருந்தாலே அவங்களுக்கு ஜிஹாதுக்கு போன நன்மை கிடைச்சிரும். இப்போ ஆண்கள் ஜனாசா தொழுகையில் கலந்துக்கிட்டால் தான் அவங்களுக்கு அந்த நன்மை, ஜனாசாவை தூக்கிட்டு போனால் தான் அந்த நன்மை. பெண்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கும் வாய்ப்பு கிடைத்தால் நாங்களும் அதை செய்வோம் என்ற ஆசை இருந்தாலே அல்ஹம்துலில்லாஹ், அந்த ஆசையினாலேயே அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு அந்த நன்மையை கொடுத்துருவான். பொதுவாக ஹதீஸுகளுடைய மற்ற வாக்கியங்களை பார்க்கும் பொழுது இந்த விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்கிறோம். அதாவது அந்த ஆசைக்காக வேண்டியும் அந்த நியத்துக்காக வேண்டியுமே அதை செய்ததனுடைய கூலி அல்ஹம்துலில்லாஹ் கொடுக்கப்படும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அல்லாஹும்ம யஸ்ஸிர் வ பிஹி நஸ்தஈன். அதாவது ஒரு விஷயம் சரியில்லை என்றால் சரியில்லை தான், அதை நம்ம நியாயப்படுத்த முடியாது. இப்போ மனிதர்கள் ஒரு விஷயத்தை தவறாக பழகிவிட்டார்கள் என்பதற்காக வேண்டி சரி பரவாயில்லை இதையாவது செய்கிறாங்களே என்று அந்த தவறை தொடர்வதற்கு அனுமதிக்க முடியுமா என்றால் மார்க்க அடிப்படையில் அப்படி அனுமதிக்க முடியாது. சரிங்களா? அப்போ என்ன செய்யணும்? சீர்திருத்தம் செய்பவர் தான் சொல்லக்கூடிய சரியான கருத்தை மக்களுக்கு அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தி சொல்ல வேண்டும். அதை கேட்கக்கூடியவங்க அந்த சீர்திருத்தத்தை ஏற்றுக்கொண்டு தங்களை மாற்றிக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். இது அடிப்படை. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ மன்சிலுங்கிற அந்த புத்தகம், அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றன? ஒன்று, சில சூறாக்களை தனியாக தொகுத்து வச்சுக்கிட்டாங்க, சில துவாக்களை அதில் தொகுத்து வச்சுக்கிட்டாங்க, சில செலவாத்துகளை எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்போ துவாக்களை தனியாக தொகுத்து வைத்திருப்பதிலையும் அந்த துவாக்கள் சஹீஹாக இருந்தால், அதே போல் செலவாத்துகளை தனியாக தொகுத்து வச்சிருக்கிறதுலையும் அந்த செலவாத்துகள் சஹீஹான வாக்கியங்களுடையதாக இருக்குமேயானால், சஹீஹான அறிவிப்புகளில் உடையதாக இருக்குமேயானால் அறிஞர்களுக்கு மத்தியில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா ஹதீஸுகள் என்பது, ஹதீஸுகளில் உள்ள துவாக்கள் என்பது, செலவாத் என்பது கடல் மாதிரி இருக்குது. எல்லாராலையும் எல்லாவற்றையும் ஒரே நாளில் ஓத முடியாது. அதனால் தொகுக்கப்பட்டிருக்கு. விரும்புகிறத ஓதுறீங்க. இப்போ 10 துவாக்களில் ஒரு துவாக்களை நீங்கள் தொடர்ந்து ஓதுனாலே போதும். இது நேரடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுமே அனுமதிச்சிருக்கிறாங்க. ஒரு சஹாபி கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ் நீங்கள் பேசுகிற மாதிரிலாம் அப்படியே வசனமாக வாக்கியமாக விரிவாலாம் எனக்கு துவா கேட்க தெரியாது, இந்த முஆது கேட்குற மாதிரி கூட எனக்கு கேட்க தெரியாது, எனக்கு ஏதாவது ஒன்று சுருக்கமாக சொல்லுங்கன்னா அதை ஓதிக்கிட்டே போகிறேங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி நீ என்ன ஓதுற அதை சொல்லப்பா அப்படிங்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் என்ன செய்வேன்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா வ அஊது பிக்க மினன் நார். யா அல்லாஹ், உன்னிடத்தில் சொர்க்கத்தை கேட்குறேன், நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் உன்னிடம். ஏன்பா, நானும் முஆது என்னத்தை தான் கேட்டாலும் எல்லாம் இதை சுற்றி தான்ப்பா இருக்கும், இதையே நீ கேளுப்பான்றாங்க. அதனால் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் மற்றபடி குர்ஆன் என்பது இருக்கிறது, அந்த குர்ஆனில் இப்போ நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முறைப்படுத்தி கொடுத்தது என்ன? ஒரு மாதத்துக்கு ஒரு ஹத்மா நம்ம பண்ணணும். சரிங்களா? அந்த அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் கேட்குறாங்க, சஹீஹ் புகாரியுடைய அறிவிப்பு, யார் ரசூலுல்லாஹ் நான் குர்ஆன் ஓதணும், எனக்கு நீங்கள் ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுங்கன்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதத்துக்கு ஒரு ஹத்மா பண்ண சொல்கிறாங்க. யார் ரசூலுல்லாஹ் இது ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறாங்க. சரி வாரத்துக்கு ஒன்று ஹத்மா பண்ணுங்கிறாங்க. அடுத்து அவர் சொல்கிறார், யார் ரசூலுல்லாஹ் இதுவே கம்மியாக இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட்டுங்கன்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாளைக்கு ஒரு தடவைங்கிறாங்க. சரிங்களா? அப்போ அவர் சொல்கிறார், யார் ரசூலுல்லாஹ் இன்னும் என்னால் செய்ய முடியும், வேணாம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துடுறாங்க. இது பொதுவான நேரங்களில். ரமதான் மாதத்தில் இதிலிருந்து எக்ஸெப்ஷன் இருக்குது. ஹைர். இப்போ குர்ஆனை ஆரம்பத்திலேருந்து நம்ம ரெகுலராக ஓதணும். அது போக இரவில் தபாரக்கல்லதி சூரா, சஜிதா சூரா, அப்புறம் வெள்ளிக்கிழமையில் கஹஃப் சூரா. சரிங்களா? அப்புறம் காலையில் மாலையில் முஅவ்விதாத், குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரபில் ஃபலக், குல் அஊது பிரபின் நாஸ். இதுதான். சரிங்களா? இது போக மக்கள் பலவீனமான ஹதீஸின் அடிப்படையில் யாசின் சூரா, வாக்கியா சூரா, ஸோ இந்த மாதிரி சூறாக்களையும் சேர்த்துருக்கிறாங்க. அது ஹதீஸுகள் பலவீனமானது. சரி, பலவீனமான ஹதீஸுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால்,
இந்த ஃபதாயில்கள் சொல்லப்பட்ட சூறாக்களை மட்டும் தனியாக எடுத்துக்கிறாங்க. இதில் சில விஷயங்கள் இருக்கின்றனவே முற்றிலும் பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகளை கொண்டு பரப்பப்பட்ட சூறாக்களும் இருக்குது. இப்போ சூரா முஸம்மில் ஓதுனா ரிஸ்க்குடைய பரக்கத்து, வறுமை வராது. அதே போல் இந்த வாக்கியா சூறாவை இரவுல ஓதுனா வறுமை வராது. ஸோ இந்த மாதிரியான இது வந்து ரொம்ப பலவீனமானது. இந்த முஸம்மில் சம்பந்தமாக இருக்கக்கூடியது ரொம்பவும் பலவீனமான இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அளவுக்கு உண்டானது. இப்போ என்ன செய்கிறாங்க, இதை மட்டும் தொகுத்து கொண்டு அதுக்கு மேலே உள்ள குரானை திரும்பி பார்க்குறதே இல்லை. இது எப்படி ஆகிவிட்டது என்றால், குரானில் அவங்களுடைய துன்யாவுக்குன்னு தேவையானதை அவர்கள் குறிப்பிட்டு எடுத்துக்கொண்டு மற்றதையெல்லாம் புறக்கணித்ததை போன்று விட்டதை போன்று ஆகிடுது. ஸோ அதனால தான் குரானை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம எப்போதுமே முழுமையாக பயன்படுத்தணும், தொடர்ச்சியாக பயன்படுத்தணும். எதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம், அதாவது ஒவ்வொரு நாளுக்கும் என்று முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அதை நம்ம அந்த முழு தொகுப்பிலிருந்து ஓதனமே தவிர அந்த தனியாக பிரித்து வைத்துக்கொண்டு, எப்படி ஒரு கிதாபில் வாக்கியா சூரா, யாசின் சூரா, கஹ்ஃப் சூரா, முஸம்மில் சூரா, அப்புறம் முல்கு சூரான்னு சொல்லி தனியாக பிரித்து வச்சுக்கிட்டு இதை தான் நான் குரான்லேருந்து ஓதுவேன் என்று அந்த ஒரு நிலைக்கு இருக்குதா இல்லையா, அது தப்பு. அதை அவங்களுக்கு நம்ம புரிய வச்சு முழு குரானோடு அவங்கள நம்ம தொடர்பு படுத்தணும். இதுக்காக வேண்டி நம்ம முயற்சி பண்ணணும். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், உம்மத்தில் இந்த மாதிரி மன்சில் ஓதுறவங்க அதிகமானவங்களா இல்லை மொத்தமாக குரானை எடுத்து ஓதுறவங்க அதிகமானவங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக வெறும் இந்த மாதிரி மன்சில்னு எடுத்து பிரித்து வச்சு ஓதுறவங்க குறைவானவர்கள் தான், முழு குரானை எடுத்து ஓதுறவங்க தான் அதிகமானவர்கள். அதனால் இதை அவங்க கொஞ்ச நாளாக பழகிட்டதுனால அது அவங்களுக்கு லேசாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அல்லது நஃப்ஸ் அவங்களுக்கு அதை அலங்கரித்து விட்டதுனால எங்களுக்கு இதையும் நீங்கள் விட்டுட்டா நாங்கள் எதை செய்வோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அவங்கள அந்த வழக்கத்தை விட்டுட்டு முழு குரானை எடுத்து ஓதக்கூடிய அந்த பழக்கத்துக்கு கொண்டு வர சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் 3 நாட்கள்லேருந்து ஒரு வாரம் பழகிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு லேசாகிடும். சில நல்ல விஷயங்களை வலுக்கட்டாயம் பண்ணி நம்ம பழகி தான் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயங்களை ஒன்று தான் குரானை முழுசாக எடுத்து நம்ம ஓதுறது, இந்த மாதிரி பிரிக்காமல் இருக்கிறது. மற்றபடி துவாக்கள் அதே போல் மற்ற விஷயங்களை அவங்க தொகுத்து வைத்துக்கொள்ள விரும்புகிறாங்கன்னா தாராளமாக ஸலவாத்து, மற்ற திக்ருகள், அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. மற்றபடி குரானை பொறுத்த வரைக்கும் அது முழுமையாக தான் இருக்கணும். அந்த முழு குரானிலிருந்து தான் நம்ம எடுத்து இன்ஷா அல்லாஹ் ஓதணும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். இங்கே ஒருத்தங்க நேரடி வகுப்பில் இருக்கவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது வீட்டுக்குள்ளார புது வீடு குடி போகும் பொழுது சூரா பக்ரா ஓதுங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி என்னன்னு சொல்லி, எங்கேயுமே புது வீடு குடி போகும்போது சூரா பக்ரா ஓதுங்க, அதோடு அந்த சூரா பக்ராவை மறந்துடுங்க, அப்படி கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், சூரா பக்ரா அதாவது ஓதப்படுவது சூனியக்காரர்களால் அதை மிகைக்க முடியாது, வீணான சூனியக்காரர்கள் யாரோ அதை மிஞ்சிவிட முடியாது. அதே போல் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் சூரத்துல் பக்ராவை ஓதுங்கள், அதே போல் சூரத்துல் பக்ரா சூரா ஆல இம்ரானை ஓதுங்கள். அந்த ரெண்டும் ஒரு அழகான பூச்செடிகள், நாளை மறுமையிலே உங்களுக்கு சிபாரிசு செய்யும் என்று. அது பொதுவாக வீடுகளில் ஓதப்படக்கூடியது, தொடர்ந்து ஓதப்படக்கூடிய அத்தியாயங்களில் வரக்கூடியதை தவிர தனியாக அதை மட்டும் ஓதுங்க அதோட போதுமாக்கிங்க என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டது கிடையாது. அது போக சூரத்துல் பக்ரா ஜின்கள் ஷைத்தான்களுடைய தீங்குகளிலிருந்து பாதுகாப்புக்காக வேண்டி உள்ள வாக்கியா, அதாவது வாக்கியா இல்லை, இது வாக்கியா யாவுடையது, அதாவது நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பான பாதுகாப்பு தரக்கூடிய சூறாக்கள் ஒன்று. அந்த ருக்கியாவுடைய அடிப்படையில், எந்த அடிப்படையில், ருக்கியாவுடைய அடிப்படையில் நீங்கள் அதை வீட்டுக்கு ஓதுறீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ். மற்றபடி புது வீடு குடி போகனால் இதை தான் ஓதணும், இதை ஓதுனாதான் புது வீடு குடி போகணும், அல்லது ஓதுறது அவசியம், அல்லது இது ஓதுறது சுன்னத்து என்ற அடிப்படையில் அல்ல. ருக்கியாவின் அடிப்படையில் எப்படி பாதுகாப்பு தேடி நீங்கள் துவா கேட்குறீங்க, அந்த அடிப்படையில் இந்த சூறாவை ஓதுனா அல்ஹம்துலில்லாஹ் தாராளமாக ஓதலாம். முதலாவது கேள்வி. ஆமாம் கேட்கும். இப்போ சொத்துக்களை பங்கு வைக்கும்போது ஒருத்தங்க இறந்ததுக்கு பிறகு ரொம்ப கவனமாக இருக்கணும், சரியா? ரொம்பவும் இறை அச்சத்தோட பயத்தோடு நம்ம இருக்கணும். இதில் சொத்துகளுடைய பாக பிரிவினைக்கு முன்பே நம்ம எனக்கு வேணால் நீங்கள் என்ன மாதிரி செஞ்சு கொள்ளுங்க என்று நம்ம விலகிறது இருக்குது,
அது மார்க்க அடிப்படையில் அறிஞர்களுடைய வழிகாட்டுதல் குர்ஆன் ஹதீஸுடைய அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் அது முறையல்ல. என்ன செய்யணும்? சொத்துகள் அது முறையாக யார் யாருக்கு என்ன சேரும் என்பது வகுக்கப்படணும். வகுக்கப்பட்டு உங்களுக்கு இந்த பங்கு சேர்றது நாங்கள் அதை ஒத்துக்கொண்டோம் என்று அவர்கள் முதலாவதாக ஒத்துக்கொள்ளணும். இரண்டாவது, அதே போல அந்த சொத்துகள் பிரிக்கப்படணும், உரிமை வழங்கப்படணும். புரியுதா? அதற்கு பிறகு நீங்கள் அதை பயன்படுத்துகிறீங்களோ அல்லது அதை நீங்கள் இன்னொரு பங்குதாரருக்கு பங்காளிக்கு விட்டு கொடுக்குறீங்களோ அது உங்களுடைய விருப்பம். சரியா? இதில் ஏன் நம்ம சொன்னோம் மார்க்கம் இதை தான் வரவேற்குது என்று? அதாவது உரிமைகள் பங்குகள் நிர்ணயம் செய்யப்படணும், அந்த பங்குகள் உரிமையாக்கப்படணும், அதற்கு பிறகு அந்த பங்குகள் அந்த பங்குதாரர்களால் எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ அல்லது விட்டு கொடுக்கப்படுகிறதோ. ஏன் என்று சொன்னால், அப்படி இல்லை என்று சொன்னால் காலப்போக்கில் யாருக்காவது வீணான அழுத்தம் கொடுத்து அந்த உரிமைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படாமலேயே விட்டு கொடுப்பதின் மீது அவர்கள் அழுத்தப்பட்டு விடலாம். சரிங்களா? ஸோ அந்த ஒரு நிலை விடக்கூடாது, அந்த ஒரு நிலை வந்துடக்கூடாது. எப்படி? தன்னுடைய மகளாக இருந்தாலும் அவளிடத்தில் அனுமதி வாங்காமல் கட்டி வைக்கக்கூடாது. அவளிடத்தில் போய் சொல்லணும். அதான் அவளுக்கு தெரியுமில்லங்க பேசுகிறோம், இன்னாரை இன்னார் உனக்கு பேசுகிறோம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டு அவள் கன்னி பெண்ணாக இருந்தால் அவள் அமைதியாக இருக்கணும். அவள் கன்னி கழிந்த திருமணமாகி விதவையான பெண்ணாக இருந்தாலோ விவாகரத்தான பெண்ணாக இருந்தாலோ தன்னுடைய வாயால் அவள் ஒத்துக்கணும், சரி எனக்கு இந்த மாப்பிள்ளை ஓகேன்னு. ஸோ அதே போல தான் இதுவும். எல்லாம் நடக்குது தெரியாதா, அவங்க பேசாமல் தானே இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம போயிட முடியாது. அதே போல தான் இந்த விஷயத்திலையும். அப்போ இந்த விஷயத்தில் அடுத்து ஒரு இக்கட்டான நிலை வருது. என்ன இக்கட்டான நிலை? அதை நீங்கள் கையகப்படுத்துறதா இருந்தால், கையகப்படுத்துறத உங்களுடைய உரிமைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தால், அப்போ அதை யாருக்கு நீங்கள் விட்டு கொடுக்க விரும்புகிறீங்களோ அவருக்கு உங்களுக்கு அதுக்குண்டானது செய்கிறது வாய்ப்பு கிடையாது. அப்போ ரெண்டு சூழ்நிலை இருக்குது. இப்போ என்ன செய்யலாம்? ஒன்று, நீங்கள் அதுக்குண்டான தொகையை கொடுத்து வாங்க வச்சுட்டு அதை விட்டு கொடுக்கலாம். அப்படி முடியலன்னு சொன்னால், இப்போ அவருக்கு நீங்கள் அதாவது எனக்கு இந்த உரிமை வந்ததை அவர் முழுசாக ஒத்துக்கிட்டாருன்னா, இந்த உரிமை வந்ததை முழுசாக ஒத்துக்கிட்டாரு, ஆமாண்ணே உங்களுக்கு இந்த பங்கு, எனக்கு இந்த பங்கு, அக்காவுக்கு இந்த பங்கு, தங்கச்சியும் எனக்கு இந்த பங்கு தான், அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு பிறகு அவங்க விட்டு கொடுத்தார்களே ஆனால், புரியுதுங்களா? அல்ஹம்துலில்லாஹ். குறைஞ்சபட்சம் இதில் இந்த டிரான்ஸ்ஃபர் இருக்குது பாருங்கள், பத்திரம் அல்லது ஏதாச்சும் ஒரு எழுத்து, அது நடந்தாலும் கூட அல்ஹம்துலில்லாஹ். இல்லை அதனாலேயும் வீண் செலவாகுது அல்லது செலவு அதிகமாகுதுன்னு சொல்லும் பொழுது அந்த உரிமையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு விட்டு கொடுக்கப்பட்டால் இன்ஷா அல்லாஹ் அது சரியாக இருக்கும். அப்படி இல்லாமலேயே அது எதுவுமே பேசப்படாமலேயே இல்லைங்க நான் விட்டுட்டேங்க, அப்போ அது எதனை, அதாவது எல்லாரும் இப்படி விட்டார்களா அல்லது நிர்பந்தத்தில் விட்டார்களா, அந்த மஜ்லிஸில் வந்தால் தான் அது தெரியும், அந்த சபைக்கு வந்தால் தான் அது தெரியும். அதனால் நம்ம எந்த ஒரு தர்த்தீப ஷரியத்து சொல்லியிருக்குதோ அந்த தர்த்தீபில் போகிறது தான் சரியானதாக இருக்கும். அடுத்து என்ன கேட்டீங்க? கரெக்டு. அடுத்தது, இப்போ ஒரு பிள்ளைகளில் ஒருத்தர் இறந்துடுறாரு, தகப்பன் இறக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ அவருக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, பேரன்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இன்றைக்கு எகிப்து நாட்டுடைய முஃப்திகளுடைய ஃபத்வா இருக்குது, அது ரொம்ப ஒரு பொருத்தமான ஃபத்வாவாக இருக்குது. என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய சொத்திலிருந்து 1/3 பகுதி வசியத்தாக செய்யப்படும். செய்கிறது ரொம்ப ஏற்றமான ஒரு சுன்னா, ரொம்ப அவசியமான ஒரு நன்மை அது. அப்போ அந்த அடிப்படையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2 ஒரு நிலைமை. ஒன்று என்ன, எப்போ தன்னுடைய மகன்களில் ஒருத்தர் இறந்துடுறாரோ, தன்னுடைய மகன்களில் ஒருவர் இறந்து விடுகிறாரோ, அவருடைய உரிமை தன்னுடைய சொத்தில் ஃபர்ல் என்ற அந்த நிலையிலிருந்து பிரிந்து விடுகிறதோ, அப்போ தகப்பன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால்,
அந்த இறந்து போன தன்னுடைய மகனுடைய பிள்ளைகளுக்கு, அதாவது தன்னுடைய பேரன்களுக்கு, அதே போல் தன்னுடைய மகனுடைய மனைவிக்கு தன்னுடைய சொத்திலிருந்து 1/3 அவர் முன்கூட்டியே வசியத்து செய்து எழுதிவிட வேண்டும். புரியுதுங்களா? ஹயர். அப்படி அவர் எழுத தவறுவாரேயானால், இப்போ இறந்துடுறாரு, தகப்பனை இறந்துடுறாரு, இப்போ அவருடைய மற்ற பிள்ளைகள் இந்த பிள்ளைகளை பராமரிக்கவோ அவருடைய மனைவியை பராமரிக்கவோ மறு கல்யாணம் செய்து வைத்து வாழ வைக்கிறதுக்கோ இந்த பிள்ளைகளுடைய தாய் என்ற அடிப்படையில் இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு தேவையான அந்த வாழ்க்கை உஜீபனத்தை கொடுப்பதற்கு தயாராகலன்னு சொன்னால், இப்போ தாருல் கதா கோர்ட் நீதிமன்றம் தலையிட்டு அந்த இறந்தவர் வசியத்து செய்யாமல் இறந்திருந்தாலும் கட்டாயமான ஒரு வசியத்தாக எடுத்துக்கொள்ளப்பட்டு சொத்திலிருந்து 1/3 இறந்தவருடைய மனைவிக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்டு அதை அவர்கள் வாரிசு முறையிலே பிரித்து கொள்வார்கள். இது இன்றைக்கு எகிப்து நாட்டுடைய அந்த தாருல் கதாவுடைய சட்டம். இது இன்ஷா அல்லாஹ் முஸ்லீம் அல்லாத நாடுகளில் வாழக்கூடிய நம்மை போன்ற மக்களுக்கு இது ரொம்பவும் ஒரு பொருத்தமான ஒரு நீதமான ஒரு அமைப்பாக இருக்கும். சரிங்களா? அப்போ ஒருத்தர் அப்படி இறந்துட்டாலும் நம்ம என்ன செய்யணும், ஒன்று அந்த பிள்ளைகளை நம்ம பொறுப்படுத்தி நம்ம வளர்க்கிறது, அதுக்குண்டான அந்த தர்த்தீப் செய்கிறது. அப்படி இல்லைன்னா நம்முடைய யாருடைய சொத்துலேருந்து வருதோ அதை 1/3 ஒதுக்கி அதை அவங்களுக்குள்ளார நம்ம பிரித்து கொடுத்துறது போதுமானதாக இருக்கும். அப்படி பார்த்தாலும் அது அதாவது மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த வரையறைக்கு உட்பட்டதாக இருக்கும். நமக்கு கிடைக்கக்கூடியதை விட அதிகமாகவும் அது இருக்காது. அதனால் பயப்பட தேவையில்லை. ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வக்தனா, நாங்கள் மறந்து விட்டாலோ நாங்கள் தவறாக செய்து விட்டாலோ எங்களை நீ தண்டிக்காது. எந்த சட்டங்கள் நம்ம தெரியாமல் அறியாமையில் செஞ்சிட்டோமோ எல்லாம் மன்னிக்க போதுமானவன். உங்களால் முடியும் என்றால் தாராளமாக நீங்கள் தொடரலாம் அந்த நோன்பை. நியத்து நீங்கள் லுஹாவுடைய, அதாவது லொஹர் தொழுகைக்கு கொஞ்சம் முன்னாடி நேரம் வரைக்கும் அந்த நியத்தை நீங்கள் வச்சுக்கொள்ளலாம், தாராளமாக வைக்கலாம். ஃபர்லான நோன்புகளுக்கு, ரமதானுடைய நோன்போ அல்லது குறிப்பிட்டு கஃபாராவுடைய நோன்புகளுக்கு தான் ஃபர்லான நோன்புகளுக்கும் கதாவுடைய நோன்புகளுக்கும் அதே போல் கஃபாராவுடைய நோன்புகளுக்கும் நீங்கள் இரவுலேயே நியத்து வைக்கணும். ஃபஜ்ருக்கு முன்னாடியே நீங்கள் கண்டிப்பாக நியத்து வைக்கணும். மற்றபடி உபரியான நஃபிலான நோன்புகள் எல்லாவற்றுக்குமே நீங்கள் லுஹாவுடைய நேரம் வரைக்கும் தாராளமாக நியத்து வைக்கலாம், நோன்பு உங்களுக்கு சேர்ந்துடும். ஆனால் அதுக்கு முன்னாடி எதுவுமே சாப்பிட்ருக்கக்கூடாது, குடிச்சிருக்கக்கூடாது. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.